ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன். சரிங்களா? இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நம்ம எழுதியிருக்கோம். டெட், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த டாபிக் எங்கே இருக்குது, அந்த ஐஎன்எம்மில் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இந்திய தேசிய இயக்கத்தில் பாருங்கள், சிக்ஸ்த்து சாப்டர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 8, 9, 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 3, 4, 5, 7. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்டைன்டு டாப்பிக்கே கிடையாது. எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இது ஒரு டாப்பிக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா? இந்த விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் யாரெல்லாம் இந்த அஜிடேஷன்ஸ் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த நிலைகளில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்குடைய முக்கியமான சாராம்சம். இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி நேஷ்னல் லிஸ்ட். தொடக்க காலத்தில் தேசியவாதிகளின் பங்களிப்பு என்ன, அதை பார்க்க போகிறோம். பைகாட் அண்டு சுதேசி, புறக்கணித்தாலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும். பேசிவ் ரெசிஸ்டன்ஸ், சாத்விக செயலற்ற எதிர்ப்பு. மிலிட்டன்ட் நேஷனலிசம், தீவிர தேசியவாதம். ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம், புரட்சிகர தேசியவாதம். ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட், தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி. ரைஸ் ஆஃப் லேபர் யூனியன்ஸ், தொழிற்சங்கத்தின் எழுச்சி. பொலிட்டிசேஷன் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ், உழைக்கும் வர்க்கத்தை அரசியல் மையப்படுத்துதல். லெஃப்ட் மூமெண்ட், இடதுசாரி இயக்கம். ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக், அகில இந்திய தன்னாட்சி இயக்கம். அப்ஸ்ட்ரக்ஷனிசம், சத்தியாகிரகம். இதெல்லாம் இந்த டைட்டில் சப்டைட்டில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, தொடக்க காலத்தில் தேசியவாதிகள் பங்களிப்பு என்ன. காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசியல் சட்ட அனுமதி வழிகளை மனு கொடுத்து மன்றாடி விண்ணப்பம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னா போய் சண்டை போடுறது கிடையாது, போராட்டம் பண்ணுறது கிடையாது, எதையுமே அரசு சொத்துக்களை அடிக்கிறது, உதைக்கிறது, எரிக்கிறதுலாம் கிடையாது. சாதாரணமாக மிதவாத தேசியவாதிகள், ஸோ மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விண்ணப்பம் கொடுத்து ஒரு மனு கொடுத்து ஒரு கூலாக அவங்கள ப்ராசஸ் எப்படியோ அது மாதிரி செய்கிறது. அதுக்கப்புறம் காலனினா யார், இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்தது. அவங்க ஒரு வகையான புரிதல் இந்தியாவில் உருவாகி கொண்டிருந்த காலத்தில் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது காலனி ஆதிக்கம் சரியில்லை அப்படின்னு. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19ஆவது நூற்றாண்டில் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராகவே போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் என்னென்ன போராட்டங்கள் அப்படிங்கிறத எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்தது சுதேசி பொருட்களை பைகாட் பண்ணுறது. சரிங்களா? அதாவது இது பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான சுதேசி, ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமளவில் சுய உதவிக்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாங்களே எங்கள் பொருளை நாங்களே செஞ்சு நாங்கள் வளர்ந்துக்கிறோம், மற்றவங்களுடைய சுதேசி பொருட்களை நம்ம பயன்படுத்துறது கூடாது அப்படின்னு. ஸோ இது ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற சுயாட்சிக்கான மற்றும் மாற்று நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தினாங்களாமா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி இருக்கிறாங்க. ஆங்கில பொருட்களை முழுவதுமாக புறக்கணிப்பது ஒரு நடைமுறையாகவே இருந்தது. இது போராட்டத்துக்கான முக்கிய வழி. பேசிவ் ரெசிஸ்டன்ஸ், சாத்விக செயலற்ற எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா சுதேசி நிகழ்ச்சி நிரல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணிப்பது, பட்டங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லி துறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல். ஸோ இது மாதிரி பல நிகழ்வுகளை போராட்டத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி போராட்டங்கள் பெருமளவில் மக்களை திரட்டுவது அவசியம் இல்லைங்கிறதும் ஒரு முக்கியமான இன்னொரு ரீசன் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மதத்தோடு
பண்டைய பாரம்பரிய பெருமைகளை இணைத்து கொள்வது ஒரு முக்கியமான கூறுகளாக இருந்தது. சரி, இது மாதிரி போயிட்டுருக்குல்ல. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், பிட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இது எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் இது. நம்ம டாப்பிக்கு நம்ம வந்து இந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கொஷின் கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், தீவிர தேசியவாதம். ஸோ லாலா லஜபதி ராய், பாலா கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் வந்து ஒரு போராளியாக செல்வாக்கு பெற்றிருந்தாங்களாமா. ஆரம்ப காலத்தில் தேசியவாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வடிவத்தில் தேசியவாதம் ஒரு முக்கியமான மிகவும் உறுதியாகவும் இருந்தாங்க. இதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தீவிர தேசியவாதிகள் காலனி ஆட்சிகளுக்கும் பேரரசுக்கு சாதகமானவற்றை விட்டுத்தர விரும்ப மாட்டார்கள். அதனால் அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க வந்து தே வுட் நாட் லைக் டு கிவ் அப் எனி அட்வான்டேஜஸ் ஆஃப் தி எம்பையர். அதாவது அது தீவிரவாதிகள் மிதவாதிகள் இருக்காங்க. ஸோ மிதவாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, எடுத்தோன்னு எல்லாம் கிடையாது. நான் வந்து தீவிரவாதிகள்னால் இவங்க அதாவது எரிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது இது மாதிரி வேலைகளை செஞ்சுருக்காங்க. ஸோ தீவிர தேசியவாதம் இருக்கும் பொழுது பல நெருக்கடிகளும் வந்திருக்குது. இந்திய மக்களிடையே பொது கருத்து வழங்குவதற்கும் நெருக்கடி உருவாகுவதற்கும் வெகுஜனங்களில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு முக்கியமான நெருக்கடியாக மாறியிருக்காமா. ஸோ தீவிர தேசியவாதம் பெரும்பாலான நேரங்களில் அமைதி வழி போராட்ட முறைகளை மீறி செல்ல முடியவில்லை. அவங்க அமைதி வழி போராட்டம் பண்ண முடியல. மக்களின் தேசப்பற்று உணர்வுகளை மதத்தின் அடையாளங்களாக பயன்படுத்தி அவங்க தூண்டப்பட்டது. இது மாதிரி சின்ன சின்ன போராட்டங்கள் எப்படி வந்தது தான் கொடுத்துருக்காங்க. என்ன போராட்டங்கள்லாம் இல்லை வராது. இந்த போராட்டங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறதான் இந்த டாபிக். ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது 1908 தீவிர தேசியவாதம் சரிவிட ஆரம்பிச்சிருச்சு. அது எடுத்தோன்னே அடிக்கிற உதைக்கலாம் பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வன்முறை சாராத நடவடிக்கைகளிலிருந்து வன்முறையை நோக்கி எனும் மாற்றத்தை வந்து சுட்டி காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கில ஆட்சிக்கு வந்து வெகுஜனங்கள் அதிக பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்ப்பு என்பதற்கு பதிலாக சமூகத்தின் உயர்மட்ட சார்ந்தோரை எதிர்ப்பு மற்றும் மாற்றத்தை அது உணர்த்த ஆரம்பித்ததாமா. அதில் வந்து ஒரு முக்கியமானவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலில் குறிப்பிடத்தக்க என்னன்னா, அந்த நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பெற்றது ஒரு முக்கியமானது. இந்த புரட்சிகரம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பிட்ட அடக்கியாளும் ஆங்கில அதிகாரிகளை கொலை செய்யும் முயற்சிகளாகவே அமைந்தது. ஸோ கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு இருக்குது, ஒத்துழையாமை இயக்கம் இருக்குது. அந்த ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து என்னன்னா, ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதிகாரிகளை கொலை செய்வது, போலீஸ் ஸ்டேஷனை எரிப்பது, இது மாதிரி வேலை செஞ்சாங்க. அது காந்தியடிகளுக்கே ரொம்ப சிரமத்தை உருவானுச்சு. இந்த நான் கோஆப்ரேஷன் ஒத்துழைமை இயக்கத்தின் மூலமாக இத்தனை பேர் வந்து ஏன் சாகணும், எவ்வளோ பேர் ஏன் எரிக்கணும், அதனால் அவர் ஒத்துழைமை இயக்கத்தையே வந்து பின்வாங்கினார் அப்படின்னு நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்கள், ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட், தொழிலாளின் இயக்கத்தின் எழுச்சி. இந்த சுதேசி இயக்கம் 1905 அவங்களுடைய பின்னணி என்ன இருந்ததுன்னா, இந்திய தொழிற்சாலைகளை வந்து தம்முடைய இந்திய இயக்கத்துக்காக, இந்திய தேசிய இயக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. போருக்கு பிந்தைய சூழலில் விலைகளும் தாறுமாறாக அதிகமாகிடுச்சு. இதன் எதிரொலியாக தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய உரிமைகளை வந்து போராட தொடங்கினாங்களாமா. தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் தொழிற்சங்கங்களும் உருவாக்கப்பட்டது. ஏன் தொழிற்சங்கங்களை பற்றி பேசுகிறோம், தொழிற்சங்கங்கள் வந்ததுக்கப்புறம் தான் போராட்டங்களும் உருவானது. 1917 போல்ஸ்விக் புரட்சி. ஸோ இந்த போல்ஸ்விக் புரட்சி வந்து எப்போ நடந்ததுன்னு கேட்பாங்க, 1917. ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸ், இது மாதிரி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ போல்ஸ்விக் புரட்சி வெற்றி இந்திய தொழிலாளர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தது. அதே மாதிரி வகுப்புவாத பற்றிய விழிப்புணர்வும் அறிவு சார்ந்த சிந்தனையும் இந்திய தொழிலாளர்களின் உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுது. இதெல்லாம் வந்து அஜிடேஷனுக்கு முக்கியமானது.
ஐரோப்பியாவின் போரில் பங்கேற்ற இந்திய படைவீரர்கள் அங்கிருந்து தொழிலாளர்களின் மேம்பட்ட நிலைமை பற்றி செய்திகளை கொண்டு சேர்த்தனர். இது மாதிரி நிகழ்வுகள்லாம் அப்பப்போ சின்ன இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து லேபர் யூனியன்ஸ், தொழிற்சங்கங்கள் வந்து எழுச்சி. இவங்களாம் ஃப்யூச்சரில் என்ன வராங்க, இந்திய தேசிய இயக்கமாக மாறி இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க தான் இந்த தொழிற்சங்கங்கள்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1918 பிபி வாடியாவால் முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பெரம்பூரில் பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடிக் மில்லில் தொழிலாளர்களை மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் பிபி வாடியால் 1918 தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறாரு, மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறது. ஸோ இது இந்தியா முழுக்க பிற பகுதியிலும் பரவி அங்கேயும் தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர் இயக்கத்தை வந்து நசுக்கணும், அவங்கள வந்து அடக்கணும், முதலாளிகளின் உதவியோடு தொழிலாளர்களை அடக்க அதாவது அந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து பயங்கர முயற்சி செஞ்சு எல்லாத்தையும் அடித்து உதச்சி சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறது, தூக்கு தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை நிறுத்தங்கள் சிறையில் அடைக்கப்பட்டது, வீடுகள் எரிக்கப்பட்டது, அபராதம் விதிக்கப்பட்டது. தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையை வந்து எதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்திருக்காங்க. தேசியவாத தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் தொழிலாளர்களின் அவநிலையை கண்டு நெகிழ்ந்து அவர்களின் தொழிற்சங்கங்களை அமைப்பதில் வந்து உழைத்தார்களாமா. இன்னும் நிறைய தொழிற்சங்கங்கள் உருவானதாமா. அடுத்து பாருங்கள், உழைக்கும் வர்க்கத்தின் அரசியலை வந்து மையப்படுத்தலாம். யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அரசியலில் ஈடுபட்டு சுதந்திர போராட்டத்துக்காக வலு சேர்ப்பதற்காக செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 1920 1,40,854 உறுப்பினர்கள் கொண்ட 64 தொழிற்சங்க பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் ஏஐடியூசி, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமானது ஏஐடியூசியா, ஸோ ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், இன்றும் ஒரு பலமான தொழிற்சங்கமாக இன்றும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏஐடியூசி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைக் போட்டாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒட்டுக்க அவங்க வந்து அந்த யூனியன் வச்சுட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது ஆரம்பித்தது பாருங்கள், எப்போ ஆரம்பிச்சிருக்குது, 1920 அக்டோபர் 30. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸின் தேசிய தலைவர்கள் பலர் இந்த அமைப்பை ஆதரிச்சிருக்காங்க. இது ஏஐடியூசியை. ஸோ தொழிற்சங்கங்கள் மெதுவாக என்ன இருக்குதுங்க, தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இதுக்கு மத்தியில் லெஃப்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடதுசாரி இயக்கம். ஸோ சோசியலிச கருத்துக்களையும் அதன் ஆர்வலர்களையும் தங்களுக்கான களத்தை அமைத்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களிடையே செயல்பட ஆரம்பித்தாங்களாமா இந்த லெஃப்ட் பார்ட்டிஸ். இடதுசாரிகள் தொழிலாளர் மற்றும் விவசாய இயக்கங்களை தொடங்குறாங்க. காலனி ஆதிக்கத்திற்கும் முதலாளித்துவத்திற்கும் எதிராக விமர்சனம் செய்கிறாங்க. தொழிற்சங்கங்கள் தவிர மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. இந்த இடதுசாரிகள் அவங்களுடைய சித்தாந்தத்தை வந்து பரப்புவதில் நேரு மற்றும் போஸ் பெரும் பங்காற்றுறாங்க. காலனி ஆதிக்கம், சுரண்டல், உள்நாட்டில் முதலாளிகளில் நடத்தக்கூடிய சுரண்டல் எல்லாத்துக்குமே வந்து சண்டையிட்டு இவர்கள் போராடியிருக்காங்க. அதில் முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முஜாஃபர் அகமது, இவங்களாம் முக்கியமானவங்க. அதில் தமிழ்நாட்டில் வந்து சிங்கார வேலர். சரிங்களா? அவங்களாம் சேர்ந்து தான் தொழிலாளர் கட்சியை தொடங்கி பிறகு மெதுவாக இந்திய தேசிய இயக்கத்தில் இணைச்சிட்டாங்க. எல்லோரும் எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் சோசியல்வாதிகள் புரட்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுப்பது, இது மாதிரி வேலைகள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் வந்து இன்னும் சில முக்கியமானவர்கள் பார்த்திங்கன்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் முக்கியமான இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியாற்றில முக்கியமானவங்க இவங்க. இது இல்லாமல் நவஜவன் பாரத் சபா, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு இதெல்லாம் நிறைய தொடங்கினாங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் இணைஞ்சிட்டாங்க. ராம் பிரசாத் பீஸ் மில், அதே மாதிரி அஷ்வக் உல்லா இருவரும்
காக்கேரி சதி சட்டத்து வழக்கில் வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டதாமா. இதே போல் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கிய அவங்க வந்து இந்த லட்டி சார்ஜ் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 8, 1929 சரிங்களா, பகத்சிங்குக்கும் படுகேஷ் தத்துக்கும் ஒரு வெடிகுண்டு வெடிப்பில் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1920 மீரட் சதி சட்டத்தை வழக்கின்படி 3 டஜன் கம்யூனிஸ்ட் தலைவர்களை நீண்ட கால சிறை தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸில் இடதுசாரிகளின் செல்வாக்கு படிப்படியாக சுதந்திர போராட்டத்தில் வந்து பயிற்சி 1920 பிற்பகுதியில் கணிசமான அளவு ஃபுல்லாகவே வந்து சுதந்திர போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அதே மாதிரி 1920 அக்டோபர் மாதத்தில் வந்து தாஷ்கண்டில் இந்த எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக், அது இல்லாமல் எம்என் ராய், அப்பாச்சி முகர்ஜி எல்லாரும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சேர்ந்து அது உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் பல புரட்சிகர தேசியவாத குழுக்கள் செயல்பட்டு வந்தாலும் சோவியத் அரசின் வடிவில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு அமைந்தது இந்தியாவுக்கு ஆங்கிலேயருக்கு பெரிதும் ஒரு அச்சமூட்டிய நிலைமையாக இருந்திருக்காங்க. ஸோ 1921 ஜூன் 3 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்திருக்காங்க. ஸோ கலகம் விளைப்பதற்காக குற்றம் சாட்டி அவர்களை உடனடியாக கைது செஞ்சுருக்காங்களாமா. 1922-27 ஆண்டுகளுக்கு இடையில் அவர்கள் மீது தொடர்ச்சியாக 5 சதி வழக்குகள் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸு, சென்டென்ஸாக வரும், ஸ்டேட்மெண்ட்டாக வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸாகவும் வரும். நீங்கள் வந்து லைன் பை லைன் மேலோட்டமாக படிச்சிடாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைம் லைன் இருந்தால் அது நிறைய டைமிங் கொடுத்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் செப்டம்பர் 1916 மெட்ராஸ் ஹோம் ரூல் லீக் அன்னிபெசன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்டது. இது டைரக்ட் கொஷின் தான் கேட்பாங்க சரிங்களா. இதோடைய கிளைகள் எங்கெங்கே இருந்தது பாருங்கள், கான்பூர், அலகாபாத், பெனாரஸ், மதுரா, காலிக்கட், அகமது நகர்லாம் நிறுவப்பட்டது. இதுக்கு உறுப்பினர்களாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்தியமூர்த்தி, காளி குஜமான் சரிங்களா. இந்த வந்து இந்த ஹோம் ரூல் லீக்கு உறுப்பினராக சேர்ந்துட்டாங்களாமா. அரசின் அடக்குமுறை ஆதரவாளர்களை பலப்படுத்தியது, புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் எதிர்த்து போராடியிருக்காங்க சரிங்களா. தன்னாட்சி நிறுவனம் இதனுடைய பொறுப்பு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று ஒரு புதிய வெளியுறவு அமைச்சர் மான்டேகு 1917 ஆகஸ்ட் 20 அறிவித்தார். இது ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க, படித்து வச்சுக்குவோம். அதே மாதிரி செப்டம்பர் 1917 அவர் வந்து விடுவிக்கப்பட்ட போது இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா அமர்வில் தலைவராக இவர் ஆயிருக்காராம். ஸோ அப்ஸ்ட்ரக்ஷனிசம் அப்படிங்கிற அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோர் புதிய வழியில் செயல்பட்டாங்களாமா. தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அதில் தேர்தல் அரசியலுக்கு ஈடுபடுவது அடக்கம் என்றும் விரும்பினார்கள். சீர்திருத்தம் பெற்ற சட்டப்பேரவையை கைப்பற்றி தேசியவாத உணர்வூட்டி அதன் செயல்பாடுகளை முடக்கும் ஆற்றலை வந்து தேசியவாதிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சுயராஜ்யம் கேட்குறீங்க, ப்ரோ சேஞ்சர்ஸ் மாற்றம் வேண்டுவோர் என்று தனியாக ஒரு குழுவாகவும் பிரிஞ்சிருக்காங்களாமா. அதே மற்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு காலனி ஆதிக்க ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை தீவிரமாக எதிர்க்கவும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 1919 ஆண்டு சட்டத்தின் குறைபாடுகள் குறித்து தெரிவிப்பதிலும் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதில் இருக்க கடைசி பகுதி தான் சத்தியாகிரகம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, கொலை செஞ்சுருக்காங்க, அடக்குமுறை நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குது. கடைசியாக நம்ம வெற்றி பெற்ற ஒரே ஒரு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
டூல் ஆஃப் வெப்பன் ஆஃப் சத்தியாகிரகா. இது வெப்பன் சொல்லலாம், டூல் கூட சொல்லக்கூடாது, வெப்பன், ஒரு பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது சத்தியாகிரகம். அது காந்தியடிகள் கொண்டு வந்த சண்டையே போடாமல் அமைதியாகவே வந்து அவர் வின் பண்ணிட்டார். தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது இனவாத அடிப்படையில் செயல்பட்ட அந்நாட்டு அரசுக்கு எதிராக சத்தியம்னா உண்மை, அகிம்சானா வன்முறையற்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு சத்தியாகிரக போராட்டம் படிப்படியாக இது உருவானதாமா. இதில் வந்து தீமை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடுவதோடு ஒரு சத்தியாகிரகி மனதில் அமைதி நிலைநிறுத்துவதோடு தவறு செய்வரை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி சத்தியாகிரகம் பண்ணாங்க. இந்த எதிர்ப்பின் பாதையில் ஒரு சத்தியாகிரகி சிரமங்களை ஏற்கொள்வார் மற்றும் அவரது நடவடிக்கையில் வெறுப்புணர்வுக்கு இடம் இருக்காது. அகிம்சை, உண்மை, தைரியம், அச்சமற்ற ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து கோழைகளின் ஆயுதங்கள் இல்லை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் நம்மளை வந்து கோபப்படுத்திட்டார்னா நம்ம கோபம் அடையாமல் சிரித்து செல்வது கோழை கிடையாது, இது வந்து இதுவே ஒரு வீரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோபம் வரும்போது கோபப்படாமல் நம்ம அமைதி காப்பது இதுவும் ஒரு வகை வீரம். சரிங்களா? அதில் எல்லாத்தையும் செஞ்சவர் யாருங்க? எண்ணம், போக்கு மற்றும் பழக்கம், நம்பிக்கை, செயல்பாட்டுக்கு இடையே காந்தியடிகள் எந்தவித வேறுபாடும் இல்லை. அவர் வந்து இந்த ஆக்ஷன் எடுத்தவர். ஸோ there was no difference between precept and practice, faith and actions. ஸோ இதோட இந்த சின்ன டாப்பிக்கும் முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம் அடுத்த ஒரு கிளாஸில்.